நேரடி விற்பனையில ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்றத விட, அதை எப்படி சொல்றீங்கன்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய், ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி உங்கள எப்படி மாத்திக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை சந்திக்கும்போது அந்த முதல் 60 வினாடி இருக்கே, அது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. அந்த நேரத்துல உங்கள பத்தின ஒரு சரியான தாக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா, பாதி வெற்றி அங்கேயே கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த முதல் ஒரு நிமிஷத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது? அதுக்கு தான் நம்மகிட்ட முதல் கருவி இருக்கு. நம்ம டூல் கிட்ல இருக்கிற முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவி இந்த மின்னல் வேக அறிமுகம். அதாவது எலிவேட்டர் பிட்ச்னு சொல்வாங்க. ஒருத்தரை முதலா பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை உண்டாக்குறதுக்கு இதுதான் சரியான சாவி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லிஃப்ட்ல போற கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்க பிசினஸ் என்ன, அதனால என்ன பிரயோஜனம்னு தெளிவா, அழுத்தமா, அதே சமயம் சுவாரஸ்யமா சொல்ற கலைதான் இந்த மின்னல் வேக அறிமுகம். ஒரு பவர்ஃபுல்லான மின்னல் வேக அறிமுகம் ரெடி பண்ண இந்த 4 ஸ்டெப்ஸ் போதும். 1. நீங்க யாரு? 2. நீங்க என்ன பண்றீங்க, அதாவது என்ன பிரச்சனைக்கு தீர்வு தாருங்க. 3. உங்க தீர்வு மத்தவங்கள விட ஏன் ஸ்பெஷல். 4. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு வழியை காட்டணும். இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்களேன். வணக்கம், நான் சத்யராஜ் தங்கச்சாமி. இது ஸ்டெப் 1. தமிழக இளைஞர்களுக்கு நவீன வணிக நுட்பங்களை கற்பிக்கிறேன். இது ஸ்டெப் 2. சாதாரண விற்பனையாளர்களை AI நிபுணர்களாக மாற்றுவது என் சிறப்பு. இது ஸ்டெப் 3. ஒரு தேநீர் இடைவேளையில் பேசலாமா? இது ஸ்டெப் 4. பாத்தீங்களா எவ்ளோ கச்சிதமா இருக்கு? இதுதான் ஒரு சக்தி வாய்ந்த அறிமுகம். சரி, முதல் கருவி பார்த்தாச்சு. இப்போ நம்ம டூல் கிட்ல இருந்து அடுத்த கருவி எடுக்கலாமா? இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சில சமயம் நாம ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த செய்திகளை மத்தவங்களுக்கு சொல்லிட முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஷாக்கிங்கா இருக்கா? ஆனா இதுதான் உண்மை. ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது நீங்க பேசுற வார்த்தைகளை விட உங்க உடல் மொழி, அதாவது உங்க பாடி லாங்குவேஜ் தான் 55% தாக்கத்தை ஏற்படுத்துது. உங்க வாய் பேசுறதை விட உங்க உடம்பு அதிகமா பேசுதுன்னு அர்த்தம். அதனால இந்த மௌன மொழியில நாம ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பாடி லாங்குவேஜ்ல இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல கண் தொடர்பு. ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசினாதான் இவர் உண்மைய பேசுறாரு, எதையும் மறைக்கலன்னு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்து புன்னகை. சும்மா ஒரு சின்ன புன்னகை, அது போதும். உங்கள பார்த்து பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கமும் இருக்காது. 3வது சைகைகள். உள்ளங்கைகளை திறந்து வச்சு பேசும்போது நீங்க ஓப்பனா இருக்கீங்கன்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் போகும். கடைசியா உடல் தோரணை. நிமிர்ந்து நில்லுங்க. அது உங்க தன்னம்பிக்கையும் உங்க பேச்சோட தெளிவையும் அப்படியே அதிகப்படுத்தும். சரி, இதுவரைக்கும் நாம எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இம்ப்ரெஷனை கொடுக்கறதுன்னு பார்த்தோம். ஆனா அது மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருக்கக்கூடாது. நாம அவங்களோட ஒரு இணைப்ப, ஒரு பாலத்தை உருவாக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் விற்பனை இல்ல, இது உறவுகளை உருவாக்கும் ஒரு கலை. நம்மள பல பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு இதுதான். ஒருத்தர் பேசும்போது அடுத்து என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா ஒரு நிபுணர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாரு. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கிடாம முழுசா கவனிக்கும்போது தான் அவங்களோட உண்மையான தேவை என்னன்னு நமக்கு புரியும். அந்த தேவையை நீங்க பூர்த்தி செய்யும்போது தான் நீங்க வெறும் விற்பனையாளர் இல்ல, அவங்களுக்கு ஒரு ஆலோசகரா மாறுறீங்க. உங்க குரல் ஒரு நேரா போற ஹைவே மாதிரி போர் அடிக்க கூடாது. அது ஒரு மலைப்பாதை மாதிரி ஏற்ற இறக்கத்தோட இருக்கணும். முக்கியமான வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுங்க, உங்க தொனிய மாத்துங்க. இப்படி செய்யும்போது உங்க பேச்சுல ஒரு உயிர் வரும். கேக்குறவங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாறும். உங்க மேல ஒரு ஈர்ப்பும் தானா உண்டாகும். இப்போ நம்ம கருவி பெட்டிலிருந்து ஒரு ஸ்பெஷலான கருவி எடுக்க போறோம். நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ குறிப்பா நம்ம தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏத்த மாதிரி எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு தனித்துவமான வெற்றிய நிச்சயம் தேடித்தரும். நம்ம கலாச்சாரத்துல மரியாதை ரொம்ப முக்கியம். பேசும்போது சரியான மரியாதை சொற்களை பயன்படுத்துறது அவசியம். ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணிவா பேசுறது பலவீனம் கிடையாது, அது நம்ம பண்பு. அதனால பணிவோக பேசுங்க. அதே சமயம் உங்க பிசினஸோட தரம் பத்தி பேசும்போது முழு நம்பிக்கையோட தெளிவா தைரியமா பேசுங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். சரி, இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா கருவிகளையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும்? நீங்க ஒரு சாதாரண விற்பனையாளரா இல்லாம அந்த துறையோட ஒரு நிபுணரா, ஒரு எக்ஸ்பர்ட்டா தெரிவிங்க. இந்த நிபுணத்துவ ஆளுமைய முழுமையாக்க இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதையும் வேகமா பார்த்துடலாம். நீங்க ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடை உங்களுக்காக பேச ஆரம்பிச்சிடும். உங்க உடை உங்க தொழில் மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையையும் உங்க ப்ரொஃபஷனலிசத்தையும் காட்டும். அதனால எப்பவும் சுத்தமான, அந்த இடத்துக்கு பொருத்தமான உடைய அணியறது ரொம்ப முக்கியம். நேரம் தவறாமை.
இது நீங்க மத்தவங்களோட நேரத்துக்கு கொடுக்கற மரியாதை. ஒரு மீட்டிங்க்கு 5 நிமிஷம் முன்னாடியே போறது நீங்க எவ்வளவு நம்பகமானவர், ஒழுக்கமானவர்னு நீங்க பேசாமலேயே சொல்லுற ஒரு மௌனமான செய்தி. இது உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய பலப்படுத்தும். நாம பார்த்த எல்லா விஷயங்களோட முக்கியமான சாராம்சம் இதுதான். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க வார்த்தைகள் தகவலை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா உங்க உடல் மொழியும் உங்க குரலும் தான் நம்பிக்கைய கொடுக்கும். தகவல் மூளைக்கு போற விஷயம், நம்பிக்கை இதயத்துக்கு போற விஷயம். ஒரு வாடிக்கையாளரோட இதயத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா வியாபாரம் தானா நடக்கும். இப்ப பந்து உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்க பிசினஸுக்கான அந்த மின்னல் வேக அறிமுகத்தை இன்னைக்கே எழுதுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு திரும்ப திரும்ப பேசி பழகுங்க. உங்க வெற்றி பயணம் இப்போதே தொடங்கட்டும். வாழ்த்துக்கள்.